ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தை மாதம் முடியறதுக்குள்ள இந்த ஒரு விதை உங்க கையில இருந்தா போதும். கோடீஸ்வர யோகம் ஏற்படும். லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு பணவரவுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன விதை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விதையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது எல்லோரோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. மார்கழி மாதத்தோட நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்து பிறந்திருக்கக்கூடிய அந்த தை மாதத்துல இருந்தே நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாறுமானுங்கிற ஒரு ஏக்கம் நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த மார்கழி மாதத்தை இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக சொல்லுவாங்க. அதே அளவுக்கு பலன் தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு விசேஷ நாட்களுக்கும் இருக்கு. சொல்லப்போனால் இந்த மாதத்துல தான் தை அமாவாசை வருது, தை கிருத்திகை, தை ஏகாதசின்னு சொல்லி இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு ஒரு திதி விரதங்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். அதை விட முக்கியமானது முருகனோட மிகப்பெரிய உயரிய விரதமா இருக்கக்கூடிய தைப்பூசமும் இந்த தை மாதத்துலாம் வருது. அந்த அளவுக்கு இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தை மாதத்துல நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெறுவதற்காக மகாலட்சுமி தாயாரை பரிபூர்ணமா வணங்குறதுக்காக பயன்படுத்திக்கலாம். நிறைய தங்கத்தை பீரோல சேர்த்து வைக்கணும். வெள்ளி, வைரம், வைடூரிய நகைகளை சேர்த்து வைக்கிற ஆசை யார் தான் இருக்காது. கோடி கோடியா சேர்க்க முடியலனாலும் பரவாயில்ல. நம்ம சக்திக்கு ஏற்ப நம்ம வீட்டில் கொஞ்சமாவது தங்கம், கொஞ்சமாவது வெள்ளி இருக்கிறது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் நிரந்தரமா உங்க வீட்டிலேயே தங்கணும். வெள்ளி நகைகள் உங்க வீட்டில் நிரந்தரமா இருக்கணும். அடகு வைத்த நகைகளை உடனடியாக மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த தை மாதத்துல மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால என்ன பூஜை செய்ய முடியுமோ அதை செஞ்சிடுங்க. அதுலயும் தை வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷம். தை வெள்ளி மொத்தமா 4 தை வெள்ளி வருது. அதுல ஜனவரி 17ஆம் தேதி இன்றைய தினம் ஒரு தை வெள்ளி தான். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த விதை இருக்குல்ல, இந்த விதையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வழிபாட்டையும் நீங்க தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். இல்லைனா என்றைக்காவது ஒரு நாள் தை மாதத்துல உங்களோட வசதிக்கேற்ப நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். தை மாதத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு பூஜைகளும் நமக்கு பல மடங்கு நன்மைகளை தருவதா அமையும். அது மட்டும் இல்ல, அந்த மாதத்துல நம்ம வழிபடக்கூடிய ஒரு ஒரு வழிபாடும் நம்மளோட செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமா இருக்கு. அதனாலதான் எல்லா நாட்கள்லையும் நம்ம விசேஷமான பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்கிறோம். சொல்ல போனா இந்த தை மாதத்துல தினமும் உங்க வீட்டோட பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருக்காக பிரத்யேகமா ஒரு தீபம் ஏத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். தினமும் ஏற்ற முடியலனா கூட வாரத்துல வரக்கூடிய, அதாவது தை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார் போட்டோ கட்டாயம் எல்லா வீடுகள்லையும் இருக்கும். சின்னதா ஒரே ஒரு பாக்கெட் சைஸ் போட்டோ இருந்தா கூட பரவாயில்ல. இல்லைனாலும் மகாலட்சுமி தாயார் போட்டோவை இந்த தை மாதத்துல வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல முடிஞ்சா தினமும் கூட மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏத்திட்டு வாங்க. அதே நேரம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை இருக்குல்ல, இந்த ஒரு விதை மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு விதை. இதுவும் மகாலட்சுமி வழிபாட்டை நோக்கமாக கொண்டு செய்யக்கூடிய வழிபாடு தான். இந்த விதை எங்க கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகள்ல கட்டாயம் கிடைக்கும். இது வேற ஒன்றும் இல்லை, நாவல் பழத்தோட விதை. இந்த நாவல் பழத்தோட சீசன் வருடத்துல எல்லா நாட்களும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்காது. இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல நாவல் பழம் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் பழக்கடையில் கிடைச்சா தாராளமாக வாங்கிட்டு வந்து அந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் தனியாக எடுத்து பழங்களை நீங்கள் சாப்பிட்றலாம். எக்காரணத்து கொண்டும் பழங்களையும் விதைகளையும் பிரிக்கும் போது எச்சில் படாமல் வாயில கடிச்சோ அது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ எடுத்து நாவல் பழத்தையும் விதைகளையும் தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டு முறைக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இப்போ நாவல் பழம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, இல்லை வாங்க முடியல அப்படின்னாலும் கட்டாயம் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா இந்த நாவல் பழ விதைகளை அவங்க பாக்கெட் பண்ணி, அதாவது காய்ந்த பொருளை சுத்தப்படுத்தி பாக்கெட் பண்ணி விற்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த வழிபாட்டு முறைக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த 2025ஆம் வருடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தை மாதத்துல மொத்தமாக 30 நாட்கள் இருக்கு. இந்த 30 நாட்கள்ல என்றைக்கு வேணாலும் இந்த நாவல் பழ விதைகளை வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. ஒருவேளை நாவல் பழ விதைகளை உங்களால் வெள்ளி மற்றும் செவ்வாய்களை பண்ண முடியும்னா கூட அப்பயே பயன்படுத்திக்கோங்க. பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த விதைகளை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தட்டில்
இந்த விதைகளை கொட்டி பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு முன்னாடி வச்சிடணும். இந்த நாவல் பழ விதைகளை மகாலட்சுமி தாயார் போட்டோ முன்னாடி வச்சு பூஜை பண்ணி உங்களோட பண கஷ்டம், மன கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இது எல்லாமே இன்றோட தேரணும்னு மனசார வேண்டிக்கோங்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்துல எல்லா நாட்களும் ஒரு புது நாளா பிறக்கணும். எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும். வெற்றி மட்டுமே கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த நாவல் பழ விதைகளை சின்னதா ஒரு மஞ்சள் நிற மூட்டையில கட்டிக்கணும். ஏன் மஞ்சள் நிற மூட்டையை பயன்படுத்துறோம்னா, மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நிறம். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய நிறமும் இந்த மஞ்சள் நிறம் தான். மங்களம் பொருந்திய எல்லா பொருட்கள்லையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. அப்படி மகாலட்சுமி தாயார் வாசம் பொருந்திய இன்னொரு பொருளும் இந்த நாவல் பழம் தான். அந்த நாவல் பழத்தோட விதைகளை பழத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நாட்டு மருந்து கடைகளில் விதைகளை ஒரு 5-6 விதைகள் இருந்தால் கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சு மனசார மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக கட்டி இந்த மூட்டையை உங்கள் வீட்டில் எங்கே வச்சா உங்களுக்கு ராசி இருக்கும், எங்கே வச்சா பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு கணவர் மனைவி சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு இடத்துல கொண்டு வைப்பீங்க. சம்பளம் வாங்கின முதல் கையோடு வைக்கக்கூடிய இடம் அதுவாக தான் இருக்கும். அது பீரோவாக இருக்கலாம், லாக்கராக இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். இந்த இடம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம். இந்த இடத்துல வச்சா தங்க நகைகள் சேரும், இந்த இடத்துல நாங்கள் வச்சோன்னா எங்களுக்கு வீண் விரயம் வீண் செலவு ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல. அந்த இடத்துல இந்த நாவல் பழ விதைகளை கொண்டு போயிட்டு பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. முடிஞ்சால் அந்த மஞ்சள் மூட்டை கூட ஒரே ஒரு சில்லறை நாணயத்தையும் சேர்த்து வச்சுடுங்க. அவ்வளவுதான் இந்த தாந்திரிக முறை. நாவல் பழ விதைகளை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறை இருக்குல்ல, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. நாவல் பழ விதைகளுக்கு மகாலட்சுமி தாயார் அம்சம் இருக்குது. அது மூலயமா என்ன நடக்கும்னா, இந்த நாவல் பழ விதைகள் உங்கள் வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்தும். அது மூலயமா எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வர்றதுக்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். உழைப்புக்கேற்ற ஊதியம் வரல, வேலைக்கு போன இடத்துல சரியாக சம்பளம் கொடுக்கல, இல்லை உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கல, நான் பார்க்கக்கூடிய வேலைக்கு திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாமே இந்த ஒரு நாவல் பழ பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். தை மாதம் அப்படிங்கிறதே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாதம் தான். இந்த தை மாதம் முடியறதுக்குள்ள என்றைக்காவது ஒரு நாள் இதை முயற்சி பண்ணிடுங்க. இந்த நாவல் பழ விதைகளால் என்ன பெருசாக மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி வரும். இதோட விலை ரொம்ப கம்மி தான். இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த 5 நிமிட பூஜை உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட போகுது, பொருளாதாரத்தில் ஒரு முதுகெலும்பா நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது. அப்படிங்கும்போது செய்யறதுல எந்த தவறும் கிடையாது. இதை செய்யறதா எந்த நஷ்டம் வரப்போறதில்ல. ஆனால் ஒருவேளை இது மூலயமா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் மேலே உயருது, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போறீங்க. தை மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமான இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் வெள்ளிக்கிழமைகள்லையோ செவ்வாய்க்கிழமைகள்லையோ இல்லை உங்கள் வசதிக்கு என்றைக்கு முடியுதோ தை மாதம் முடியறதுக்குள்ள நாவல் பழ விதைகளை வைத்து மறக்காமல் செஞ்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.